எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுத்த முக்கிய தலைவர், அதிர்ச்சியிலே அரசியல் கட்சிகள். நண்பர்கள், நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இறுதியாக அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற துயர செய்திகள்லாம் அனைவரும் காதுகளிலே கேட்டோம், கண்களிலே வீடியோக்களாக பார்த்து விட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக அடுத்து என்ன செய்ய போகிறது என்று பார்த்தால், அதிமுகவிலே பிளவு என்பது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி, மறுபுறத்திலே நமது சி.வி. சண்முகமும், அதே போல எஸ்.பி. வேலுமணியும். நமது எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, சி.வி. சண்முகம் எம்பி பதவியில் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவருக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவறை செய்தனால் காரணமாகத்தான் தற்போது சி.வி. சண்முகம் எடப்பாடியை ஓரம் கட்டிவிட்டு அந்த இடத்திலே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியும் வர வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருப்பதால் பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து பதவிகளிலிருந்து பதவி விலக வேண்டும் என தற்சமயம் 30 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் கையெழுத்து கொடுக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறேன் என அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறாராம். அதிமுகவிலே உள்கட்சி பூசல் மீண்டும் வெடிக்க தொடங்கி இருப்பதாக தற்போது பேச்சுக்கள் வரும் நிலையிலே எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து மாநிலங்களவை எம்பி தனபால் அதிரடியான ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அதிமுகவில் தலைமை மாற்றம் வேண்டும் என ஒரு தரப்பினர் கையெழுத்து வேட்டில் இறங்கியிருப்பதாக தகவல் என்பது பரவி வரக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பின் செய்தியாளர்கள் பேசிய அவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவும் கட்சிக்குள் எவ்வித குழப்பமும் இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். மேலும் ஒரு சிலரது தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டு கட்சிக்குள் பிளவு இருப்பதாக சித்தரிக்க வேண்டாம் எனவும் கூறியிருக்கிறார். தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடியார் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இருப்பதாகவும் உறுதிபட கூறியிருக்கிறார். இந்த பேட்டி அதிமுக வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதோடு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு ஒரு பதிலடியாகவும் இது அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பி தனபால் அவர்கள் நடிகர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது பின்பு இந்த அதிரடியான அறிவிப்பையும் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டியை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி கையில் எந்த விதமான, அதாவது எடப்பாடிக்கு எதிராக எந்த விதமான பிரச்சனையும் நடக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குரல்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பிளவுபடாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே அதிமுக இருக்க வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றியைத்தான் கணிக்க முடியவில்லை என்றாலுமே மற்ற இடங்களிலே அதிமுகவை எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்கல. அதே போல் இப்ப திருமாவளவனை முதலமைச்சராக்குவதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்திருந்தால் இந்த அதிமுகவிலே பிளவு என்பது ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.